எல்லாத்துலேயுமே பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவு பண்ணக்கூடிய மீன ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையிலையும் அப்படி தான் யோசித்து முடிவெடுப்பாங்களா எப்படிங்க சார்? இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். நம்ம ஒரு ராசியை சொல்லிட்டு வருவோம். மேஷம், ரிஷமம், மிதுனம், கடகம் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக சொல்லிகிட்டே வருவோம். ஆனால் கடைசியில் முடிக்கிற ராசி மீன ராசி தான். அதே மாதிரி தான் மீன ராசிக்காரங்க அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. ரொம்ப நிதானமாக நம்ம யாரையும் பகைச்சிடக்கூடாது, நம்ம யாரையும் பகைக்கிறோமோ இல்லையோ யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ மனசுக்குள்ளே தெளிவான மனநிலையில் இருப்பாங்க. இவங்க தெளிவான மனநிலையில் தான் எதுவுமே செய்வாங்க. ஆனால் இவங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் தெளிவில்லாமல் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க நான் இப்படி தான் வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 14 வயசுலேயே இவங்க ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. குறைஞ்ச 13-14 வயசுலேயே தன்னுடைய வாலிப பருவத்தை நோக்கி பயணிக்கும் போதே இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி வாழணும், இப்படி தான் கணவன் வரணும், இப்படி தான் தன்னோட மனைவி இருக்கணும், லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துலேருந்து அதுக்கடுத்து குழந்தை பெற்றெடுத்து குழந்தைய வளர்க்குற அளவுக்கு இவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கற்பனை கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 60-80% மீன ராசிக்காரங்க கோட்டையாக தான் இருந்துச்சு, ஆனால் நடுவில் பெரிய ஓட்டை வந்துருச்சு. இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அவசரப்பட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டு முடிவு எடுத்துட்டு நிறைய மீனராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க.